Praise the Lord. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்று நாளுக்கான ஜெபமானது தடைகளுக்காக ஜெபிக்கப் போகிறோம். அதுக்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனிடத்தில் முதலாவதாக நன்றி சொல்வோம். ஏனென்றால் இந்த நாள் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே அநேக போராட்டங்கள் இருக்கிறது. சில வீடுகளிலே சிலருக்கு குடும்பங்களிலே விரோதமாக மந்திர செயல் ஈடுபட்டு அந்த குடும்பம் தரைமட்டம் ஆவதை பார்த்து கொண்டிருப்பார்கள். காரணம், இந்த நாட்களில் ஒருவருக்கு ஒருவர் விரோதம் பாராட்டி கொண்டு வருவது தான் காரணம். ஆனால் பயப்படாதிருங்கள். நீங்கள் தேவனை பிடித்து ஜெபிக்கணும். எப்படின்னா, கர்த்தர் சொல்லியிருக்கார், உங்களுக்கு எதிராக எந்த மந்திரமோ கட்டுகளோ எதுவுமே இருக்காது, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கார். ஆனால் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு நம்ம ஜபிக்கணும். கர்த்தர் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை அவதிப்பட்டு கொண்டிருக்கிற எந்த குடும்பமாவது இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களோட கட்டுகள் அவிழ்ந்து கீழே விழும். நீங்கள் வாழ்வீங்க. உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளுக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனி உங்கள் குடும்பத்தில் வராத இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விரோதம் பாராட்டுவார். அதாவது திருமணம் நடக்கக்கூடாது, இவர்களுக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கக்கூடாது, இவர்கள் செய்கிற தொழில் விருத்தியாகக்கூடாது அப்படின்லாம் இந்த நாட்களிலே ஒரு மந்திர செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து குடும்பமாக உட்கார்ந்து ஜபிக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கைவிடாத தேவன். ஏன்னா 2023 இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் கர்த்தர் இந்த நாளை முடிவதுக்குள்ளவே கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறார். இந்த பாருங்கள், இந்த நாள் இந்த 2023 வருஷத்தின் கடைசி நாள். கடைசி ஒரு நிமிடத்தில் கூட கர்த்தர் அற்புதத்தை செய்து விடுவார். உங்களுக்கு பெரிய பிரச்சனை, போராட்டங்கள் இப்படி நீங்கள் சந்திச்சே வருவீங்க. வீட்டில் சமாதானம் இன்மை, ஒரே சண்டை. வீட்டில் எப்போ பார்த்தாலும் தகப்பன் தாய்க்கு சண்டை, இந்த மாதிரி பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சண்டை, இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் சண்டை, தெருவில் சண்டை, வெளியில் எங்கன்னா போனால் வேலையில் பிரச்சனை, இப்படி பலவிதமான போராட்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் இந்த போராட்டத்து வாழ்க்கையிலிருந்து உங்களை விடுவிக்கப் போகிறார். ஆமேன். ஏன்னா தேவன் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். இந்த நாட்களிலே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் விடுவிக்க போகிறீர்கள். நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரத்து கொள்ள போகிறீங்க. நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த 2023 இந்த கடைசி நாள், இந்த காலை பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தர் சொல்கிற வாக்குத்தத்தம் இதுதான். நீயோ கெட்டு போகாதபடிக்கு, நீ உன் தலை வெக்கப்பட்டு போகாதபடிக்கு நீ ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவாய் என்று சொல்கிறார். நீ அவமானப்படுவதில்லை என்று தேவன் சொல்லியிருக்கார். இந்த போராட்ட வாழ்க்கை, ஐயோ கடன் கிடைக்கலையே, நான் எவ்வளோ ஓடி 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 களைத்து போயிட்டேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தை துளுக்கும் என்று சொல்கிறார். ஏன்னா கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சி வச்சுக்கங்க. தினந்தோறும் காலையில் அந்த ஜெபத்தை கேட்கும் போது இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்கள், உம்மால் கூடாத காரியம் உண்டோ என்று. ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை அது. வாங்க இப்போ ஜபிக்கலாம். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கி இப்படிப்பட்ட கட்டுகளில் யாரெல்லாம் நிரம்பி இருக்கிறீங்களோ, உங்கள் மன உளைச்சலாக இருக்கிறீங்களோ, இந்த ஜபம் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொண்டு வரப்போகுது. உங்கள் கட்டுகள் அவிழ்ந்து விழப்போகுது. நீங்கள் சமாதானமாக வாழ போகிறீங்க. ஆமேன். வாங்க ஜபிக்கலாம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இதோ மந்திர கட்டுனால, பில்லி சோனிய கட்டுனால சிக்கி தவிக்கிற இந்த குடும்பத்தை ஆண்டவரை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரை, யாரெல்லாம் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மக்கள் ஆண்டவரை விடுவிக்கப்பட போவதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, நீர் இந்த குடும்பத்தை விடுவித்ததுக்காக நன்றி அப்பா. இந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடி இருக்குதே தகப்பனே, இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகட்டும்ப்பா. கர்த்தர் இதை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் இந்த ஜெபத்தை கேட்டது, இவர்களை விட்டதுக்காக நன்றி தகப்பனே. இந்த யாரெல்லாம் இந்த குடும்பம் கேட்டுக்கொண்டிருக்கார்களோ அவர்களுக்கு இன்னைக்கு காலையிலே விடுதலை கிடைக்கட்டும் தகப்பனே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா.
நீர் ஜெபத்தை கேட்டு விட்டதற்காகவும் இவர்களை கட்டுகளிலிருந்து விடுவித்து விட்டதற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.